அறிஞர் பெருமக்களே, இறைநிலை அறிந்து அறநிலை பின்பற்றி வாழக்கூடாதவர்கள் தான் அதிகம். வேற ஒன்றும் தெரியாதல்ல. பெண்களை விட்டு எந்த ஆண்மகனும் தனித்து இயங்கவே இல்லை. ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டா, உலகத்தில் சனத்தொகையில் பாதி பேர் பெண்கள், பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு வச்சுங்க. அந்த பாதி ஆண்கள் பெண்களால பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான். அப்ப எப்படி பிரித்து பேசுவது, பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பெண் வயிற்றில உருவான நாள் முதற்கொண்டு பிறக்கிற வரைக்கும் அவர்களுடைய உடல்ல உள்ள இரத்தத்தையே சாப்பாடாக எடுத்துக்கொண்டு வளர்ந்து அதன் பிறகுதான் பிறக்கிறோம். பிறந்த பிறகும் பெண்களுடைய இரத்தம்தான் பாலாக மாறி அந்த பாலை குடிச்சு எல்லாரும் வளர்றோம். இறைநிலையானது எத்தகைய ஆற்றலை பெண்ணினத்துக்கு அளித்திருக்கிறது என்று பாருங்கள். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லா இயக்கமும் இறைநிலையில இருந்துதான் வருகிறது. ஆனா உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்ணினத்தாண்ட ஒப்பிச்சுட்டு இருக்கிறார் அதே இறைநிலையானது. அப்போ எந்த அளவுல பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும்னு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தனி மனிதன் சரி, குடும்பங்கள்ல சரி, ஊர்ல உலகத்துல எல்லா இடங்கள்லயும் சரி, பிணக்குகள், போர், பகை எல்லாம் இருக்க காண்கிறோம். இது ஏன்? எல்லாரும் ஒரே முறையில இறைநிலையால உருவாக்கப்பட்டவங்க வாழ்ந்து வர்றோம். அப்படி இருந்து ஏன் என்றால், இறைநிலையில ஒரு தவிர்க்க முடியாத, எளிதில் புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆற்றல், நீதி இருக்கிறது. அந்த நீதி தான் செயல் விளைவு நீதி. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு உரிய விளைவு காலத்தால கிட்டிவிடும். நாம் எந்த விதையை பூமியில போட்டாலும் அந்த விதை எந்த தாய் மரத்துல செடியிலிருந்து வந்துதோ அதே செடியை போல, அதே மரத்தை போல வளர்ந்து உருவாகி அதே போல காய்கறிகளை கொடுக்கறது பார்க்கிறோம். அதே போல நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவை தவறாத காலத்தால அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு நீதி உணர்வு இறைநிலையில தொக்கி நிற்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா, உலகம் முழுவதும் பல துன்பங்கள் அடையத்துக்கு காரணம் கூட நாம் கண்டுபிடிக்கலாம். நமது ஜனத்தொகையில பாதியாக இருந்து கொண்டு அந்த பாதிக்கு மேலாக உள்ளவர்களையும் பெற்று வளர்த்து வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணினத்துக்கு ஆணினம் இதுவரையில உலகம் தோன்றி சிந்தனை ஆற்றல் மிகுந்து இன்று வரையில என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறது, எந்த வகையில அவர்களை நன்றி உணர்வோடு பாராட்டி வருகிறது என்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், ஆதி காலத்துல குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்திருந்த போது மக்கள், அதாவது மலைகள்ல வாழ்ந்திருந்த போது அவர்களுக்கு பெண்களுக்கு உணவு தேடுற வேலையை கொடுக்கல. ஏன்னா அன்னைக்கு இருந்த உணவெல்லாம் விலங்கினத்தை கொன்று
அதனுடைய உடலையே உணவாக கொள்ளக்கூடியதுதான் குறிஞ்சி நிலத்துல ஆரம்ப காலத்துல இருந்தது. அதனால வேட்டையாடி விலங்கினத்தை கொன்று அதை எடுக்க வேண்டிய வேலை வேண்டாம், பெண்ணுக்கு வேண்டாம், நானே அதை செய்யறேன்னுட்டு எடுத்துக்கொண்டான். பெண்களை பாதுகாக்கிறதுக்காக வீட்டோட வச்சிருந்தாங்க. இந்த ஒரு அன்பும் கருணையும் உள்ள ஒரு நிகழ்ச்சி. பிறகு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற எல்லா நிலங்களுக்கும் காலத்தால பல கோடி ஆண்டுகளாக வந்த போதும் மனித இனம் அது தொடர்ந்து அந்த பாதுகாப்பு உணர்வு வந்துகிட்டே இருக்குது. ஆனா நாளுக்கு நாள் வர 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 இந்த பாதுகாப்பு உணர்வோடு அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனப்பான்மை மனிதனுக்கு வந்துட்டு, பாதுகாப்புல என்னன்னா பெண்களுக்கு உணவு உற்பத்தி செய்யற வேலை அல்லது பொருள் சம்பாதிக்கக்கூடிய வேலையை கொடுக்கல பாருங்க. அப்போ பொருள் சம்பாதிக்கக்கூடிய வேலை பொறுப்பு ஆண்களாண்டே நின்னதுனால அப்போ ஆட்சி, குடும்ப ஆட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியது என்ற அளவில் வந்தபோது ஆண்கள் மேலாதிக்கம் தேவையாயிற்று. அது பழக்கமாகவும் வந்தது. அந்த ஆண்கள் மேலாதிக்கம் பொருளை கொண்டு வந்த ஒரு ஆதிக்கம், அது மேஸ்குலன் அரகன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆணாதிக்கம், அதாவது ஒரு வரமுறையற்ற திணிப்பு நிலை, அடக்குமுறை, இப்படியே வந்துவிட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எந்தெந்த இடத்துல பெண்கள் தானே பணம் சம்பாதிக்க முடியாதோ, பொருள் உற்பத்தி செய்ய தெரியாதோ, அங்கெல்லாம் அதிகமான அடக்குமுறை அதிகமா இருக்கு. மற்ற இடத்துல கூட சரி, அவர்களுடைய வாழ்க்கை பூராவும் கவனிச்சு பார்த்தா பெண்கள் இல்லாத ஆண்கள் இல்லை. அதே போல ஆண்கள் வாழவும் முடியாது ஒழுங்காக அமைதியாக. இந்த ஒரு உண்மையான போக்க மனித இனத்துல ஆண்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. மறந்து போன காரணத்தினால அது அடக்குமுறை என்றும் ஒரு அடிமை போல நடத்துவது பெண்களை என்றும் பாதுகாப்புக்கு அவசியம் என்ற உணர்வை அது இன்னும் மேலும் 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 அது அடக்குமுறையை அதிகரிச்சு விட்டது. இப்ப இந்த நிலையில, இன்றைய நிலையில நாம் என்ன கண்டுபிடிச்சோம்? அந்த காலத்துல விலங்கினத்தை வேட்டையாடுறதுக்கு பெண்களுடைய உடல் வலு சரியா இருக்காது என்றது இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளலாம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள், சம்பாத்தியம், மற்ற வேலைகள் எல்லாம் பெண்களால முடியாத காரியம் என்ன? சமமான ஒரு அறிவும் உடல் பலமும் கூட பெண்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் இராணுவம், பாதுகாப்பு முறைகள் எல்லாம் பெண்கள் தலைமையேற்று நடத்துவதை, சிறப்பாக நடத்துவதை பார்க்கிறோம். இந்த நிலையில கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பார்த்தோம்னா பெண்களை ஒரு இரண்டாவது பிரஜையாக, ஒரு அடிமையாக நடத்துவதுதான் இயல்பாக இருக்கிறது. இத ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டில் போற போது பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு போகணும்னு வந்து இந்த குடியுரிமை. அதே போல எல்லா பெண்களுமே பொதுவாக பிறக்கிறது ஒரு ஊர் அல்லது ஒரு வீடு, தன்னுடைய உழைப்பை பயனை தருவது என்பது இன்னொரு வீடு. இந்த இரட்டை குடியுரிமை உடையவர்கள் தான் பெண்கள். அதனால அங்க ஒரு புறம் எல்லா செலவும் பண்ணி வளர்க்குறாங்க, அன்பை காட்டி
வளர்த்து வந்தாங்க. அதே அன்பை காட்ட முடிகிறதா மாமியார் வீட்டுக்கு போனா, கணவன் வீட்டுக்கு போனா? இல்லை. எவ்வளவு அவமதிப்பு என்று பார்ப்போம். இந்த அவமதிப்பும் நன்றி கெட்ட தன்மையும் நல்ல அறிவுடைய பெண்கள், சிந்தனையாற்றல் உடைய பெண்கள் மனம் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. குமர் எங்க போவாங்க? ஏதோ ஒரு தனி இடத்துல ஒருத்தனை மடக்கி அடிச்சு ஒருத்தன் பொருளை பிடிங்கிறான்னு சொன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாத இருக்கலாம் பாருங்க. அதே போல பெண்ணினா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருந்தி கொண்டு இருக்கின்றது. சில இடங்கள்ல உயர்ந்த முறையில நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதையும் தெரியும். அவர்களெல்லாம் நாம் பாராட்டுவோம், அவர்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு தனி இடத்துல ஒருத்தனை மடக்கி அடிச்சு ஒருத்தன் பொருளை பிடிக்கிறான்னு சொன்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாத இருக்கலாம் பாருங்க. அதே போல பெண்ணினா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருந்தி கொண்டு இருக்கின்றது. சில இடங்கள்ல உயர்ந்த முறையில நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதையும் தெரியும். அவர்களெல்லாம் நாம் பாராட்டுவோம், அவர்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். ஆனாலும் பொதுவாக இன்றைக்கு ஆண்களெல்லாம் பெண்களை நன்றியோடு மதித்து செயல்பட வேண்டியது காலம் வந்தாச்சு. அப்படி செயல்பட்டால் அவருடைய மனம் குமுறிக்கொண்டிருக்கிற நிலை மாறி உள்ளம் பூரித்து இப்பொழுது செய்யக்கூடிய தொண்டை இன்னும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய காலம் வந்துட்டுதுன்னா இந்த உலகத்தில் செயல் விளைவு தத்துவத்துக்கு ஏற்றவாறு எல்லா மக்களும், எல்லா குடும்பங்களும், இன்னும் உலகமும் ரொம்ப அமைதியாக வாழ முடியும். ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒரு பெண்ணை அவமதிப்பாக, ஒரு வேலைக்காரியாக, வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய முறையில் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதை மாற்ற வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பெற்றவர்கள் வளர்க்குறாங்க, அன்போடு மதிப்போடு, அந்த பெண்ணை காலத்தால் நம்ம சமுதாயத்தினுடைய நீதியை பொறுத்தும் இறை நீதியை பொறுத்தும் இன்னொரு குடும்பத்தில் தான் வாழக்கூடியவர்கள் என்றதை ஒப்புக்கொள்ளும். அதற்காக திருமணம் ஏற்படும். திருமணத்தில் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. ஒரு பையனுக்கு அந்த பெண்ணை கொடுத்து தத்தம் பண்றாங்க. தத்தம் பண்றதுன்னு சொன்னா ஒரேடியா இந்தா நீ எடுத்துட்டு தொலை, இந்த பொருளை பற்றி எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, உனக்கே எல்லா உரிமையும் கொடுத்துட்டேன், நான் திருப்பி வாங்கவும் முடியாது என்ற அளவில் உள்ளத்தான் தத்தம். மணவினை நிகழும் போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவனொருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை ஈந்தோ பெற்றோ பலர்க்கான தத்தம் செய்வார். குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை அன்றி அண்ணவில்லை. இதை நான் அதிகமாக எக்ஸாகரேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதிகமாக தூற்றி சொல்லவில்லை, உண்மையை உணர்ந்துதான் சொல்றேன். தட்டுமுட்டு சாமான்களாக இருந்தால், அதாவது அறிவு இல்லாத உயிர் இல்லாத ஒரு பொருளாக இருந்தால் இன்னொருத்தருக்கு கொடுத்து விடலாம், தத்தம் பண்ணலாம். வினைப்பதிவோடு உலகத்தில் வாழ வந்தவர்கள் தன்னுடைய ஆன்மாவை இறைவனோட இணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொறுப்புடையவர்கள் ஒவ்வொருவரும். அதில் பெண்கள் தனியாக பிரிக்க முடியாது. அத்தகையவர்கள் திருமணத்தின் போது பெற்றவர்களாக ஒரு பையனிடத்துல ஒரு ஆள் இடத்துல தத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா எவ்வளவு
கொடுமையான நிகழ்ச்சி பாருங்க. குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை என்று எண்ணவில்லை. இதுவரையில இது பெரிய கொடுமையான நிகழ்ச்சி என்று யாருமே எண்ணவில்லை. இல்ல சிந்தனை ஆற்றல் இல்லையா, அறிவு இல்லையா, அறிவில்லாத காலத்துல வளருமா, எதுக்காக இந்த கொடுமை செய்யணும்? கவனிச்சு பாருங்க. முடிந்தா இனிமே உங்க குடும்பத்துல நடக்க போற நிகழ்ச்சிகள்ல உங்க குழந்தைகளை தத்தம் பண்றது முடியாது, நான் அப்படி செய்ய மாட்டேன், நீ கூட்டிக் கொண்டு போ, நல்ல மாதிரி வாழுங்க என்று வாழ்த்தி அனுப்புங்க. அதுபோல பல நிகழ்ச்சிகள் பெண்கள் செய்யக்கூடாது என்று உடலினுடைய தன்மையை பொறுத்து சில காரியங்களுக்கு நாம் அவர்களை விலக்கி வைக்கலாம், அவங்க சௌகரியத்துக்காக வேண்டி. ஆனால் பெண்ணினம் என்பதற்காக அலட்சியப்படுத்தி விலக்கி வைக்கிற சமுதாயம் இனிமே நமக்கு மாறித்தானாக வேண்டும். இன்னும் பெண்ணின் பெருமையை பற்றி சொல்லணும்னு சொன்னா, இறையாற்றலானது இந்த பிரபஞ்சத்தையே உற்பத்தி செய்து எல்லாவற்றையும் ஒழுங்காக நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்த போதிலும் கூட உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பெருமையும் வல்லமையும் பெண்களிடத்துலதான் இறைவன் ஒப்பிச்சுட்டான். இறைநிலையானது பெண் என்ற வடிவத்தில் தான் இந்த பொறுப்பை ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, அப்ப இறைவனுக்கு இறைநிலைக்கு அடுத்தபடியாக நாம் பாராட்டக்கூடியது போற்றக்கூடியது பெண்ணினம்தான் என்பது தெரியுது இல்லையா? அதற்கு முரண்பாடாக ஆண்கள் நடந்து கொள்வது சரியல்ல. இதை ஆண்களும் உணர வேண்டும், பெண்களும் உணர வேண்டும். அன்பர்களே, இனி வருங்காலத்தில் இந்த பெண்ணினத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்பின் அளவுக்குத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளம் பெறும், குடும்பம் நலம் பெறும். உதாரணமாக ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்ப்ப காலத்தில் அவர் மனநிலை எப்படி எப்படி இருக்கிறதோ, எந்தெந்த செயல்களில் எந்தெந்த பொறுப்புணர்ச்சியில் அவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அல்லது நிந்திக்கப்படுகிறார்களோ அவையெல்லாம் அந்த கருவிலையும் பதியும். அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், வருத்தமெல்லாம், மகிழ்ச்சியெல்லாம் அந்த கருவிலையுமா பதியும். ஏன்னா ஒரு பெண் என்றால் கருமையத்துடைய பெண். கருமையம் என்பது எத்தனையோ காலமாக மரபு வழியே வந்த எல்லா செயல்களையும் சுருக்கி இருப்பாக வைத்திருக்கக்கூடிய கருமையம். அதே கருமையத்தில் இருந்து இன்னொரு கருமையம் உண்டாயிப்போச்சு. அந்த கருமையம் அவ்வளவு வாங்கி கொண்டே இருக்கிறது, இருப்பதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிது, எடுத்து காப்பி பண்ணிது. அதோட நடக்கிறதெல்லாம் அங்கே காப்பியாகும். இதை சோதனை போடுறதுக்காக சில குழந்தைகளை, அதாவது பெண்மணிகள் 7 மாதம் கர்ப்பத்துக்கு பின்னால டேப் போட்டு 1 மணி நேரம் பாட வச்சு அவர்களை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றது. சில சமயம் கேட்டுட்டு இருப்பாங்க, சில சமயம் தூங்கிடுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த டேப் எடுத்து போட்டோம்னா எவ்வளவு அழையா இருந்தாலும் சரி உடனே நின்றுடும். அந்த குழந்தை அந்த டேப்ல வரக்கூடிய சத்தத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும். இதை சென்னையிலையும் நாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். விஜயவாடாவிலையும் ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் இதை நடத்தி பார்த்துருக்கோம். பல குழந்தைகள் அதே போல தயார் பண்ணாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க.
அது திருவாளர் ராஜு அவர்கள் அந்த ஆராய்ச்சியை நான் அதை வெளிப்படுத்தல இருந்து அதை ஆராய்ச்சியாகவே நடத்தி அவர் பார்த்தார். நண்பர்களே, அப்போ நாம் நல்ல குழந்தை வேணும்னு நினைக்கிறோம். நல்ல குழந்தை எப்படி உண்டாகும்? ஆண் பெண் 2 பேருடைய தொடராகத்தானே வருகிறது குழந்தை. இந்த 2 பேருடைய உடல் உள்ளம், நேர்மை, வளம் இதை பொறுத்துத்தானே இருக்கும் குழந்தை. நாம் வேற மாதிரியாக இருந்து குழந்தை வேற மாதிரியா இருக்கணும்னு சொன்னா விதைய ஒன்று போட்டுட்டு இன்னும் காய் வேற மாதிரியா வரணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணுமோ அதுபோல ஆம்பளையும் பெண்பிளையும் அது ஒழுங்கா நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆமோதித்து உணர்ந்து வாழ வேண்டியது அவசியம். அதுலேயும் அந்த கருவுற்ற காலத்துல பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பமும் சம்பவங்களுமே நிகழக்கூடிய அளவில் அது ஒரு விழா காலம் போலேயே வச்சு பாதுகாக்க வேண்டியது உலக நன்மைக்காக, குடும்ப நன்மைக்காக, அந்த குழந்தையினுடைய வளத்துக்காக. அப்படி செய்து பாருங்க. ஒரு 10 குடும்பத்தில் அந்த குழந்தைகளுடைய ஏற்றமும் அந்த குழந்தைகளுடைய மலர்ச்சியில விளையக்கூடிய விளைவுகளும் எல்லாருக்கும் சொந்தமா இருக்கும், உலகத்துக்கே சொந்தமாக இருக்கும். அன்பர்களே, இத்தகைய முறையில பெண்ணினத்தை இதுவரையில நாம மதிப்பு கொடுக்காத இருந்தால் பழக்கத்தின் வழியே வாழக்கூடிய ஒரு நிலையில வந்ததுதான் என்று தெரிந்து கொண்டு இனிமேல் விளக்கத்தின் வழியே வாழ்வோம், பெண்களுக்கு உரிய மதிப்பை அளிப்போம் என்ற ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு நம்முடைய மாற்றம், வாழ்க்கையில மாற்றம் வேண்டும். நான் எனது குடும்பத்திலே பார்த்திருக்கேன். ஒரு சமயம் நல்ல உணவு சமைப்பாங்க, அற்புதமாக இருக்கும், நல்லா சாப்பிட்டு எழுந்துருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து யோசனை பண்ணுவேன், இவ்வளோ நல்ல மாதிரி செய்தாங்களே, பாராட்டி ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலையே என்ன நினைப்பேன். அது இதுவோ அப்படி சொல்றது வெக்கமா செய்யக்கூடாத செயலை செய்யற மாதிரியா இருந்தது. அதன் பிறகு துணிந்து ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு சரியாக இருக்குமே ஆனால் அதை பாராட்டாத எழுந்துக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, சாதாரண உணவுல கூட இந்த அளவு அவர்கள் செய்ததுக்கு தினந்தோறும் அவர்களை நன்றி உணர்வோடு பாராட்டி எழுந்திருக்கிறது என்பது வந்தது. அதன் பிறகு அவருடைய செயல்லையே, அவருடைய அன்பு கருணை இவைகளிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நான் கண்டுகொண்டேன். நீங்களும் காணலாம், உலகமே காணலாம். அவ்வளவு நல்ல முறையில செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவை உண்டு கழிக்கக்கூடிய உள்ளம், ஏன் இது நல்லா இருக்குது, இவ்வளவு அருமையாக செய்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த நாக்கு துணிந்து முதல்ல சொல்ல பழகிக்கணும். நேரடியா சொல்ல முடியலன்னா ஒரு கண்ணாடி அதில் நின்றுக்கிட்டு சொல்லி சொல்லி பழகிக்கணும். அதன் பிறகு தாராளமா வரும், சொல்லி பழகிட்ட பிறகு. அந்த முறையில தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் திருந்தணும். பெண்களுடைய பெருமை உலகம் உணரும் காலத்துல சமாதானம், சம ஆசனம் என்றது தான் சமாதானம். இங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையிலே உள்ள சமாதானம் இல்லையானால் குடும்பத்தில் வராது, குழந்தைகளாண்ட வராது, இன்னும் உலகத்திலையும் வராது. இது ஒரு பெரிய முட்டுக்கட்டு உலக நலத்துக்கு என்று எடுத்துக்காட்டி எல்லோரும் இந்த நல்ல காரியத்தில் ஒத்துழைத்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்களும் அதனுடைய பயனை பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொள்ற நான் உலகம் முழுவதிலும் சுற்றி வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் போனேன். ஏதோ சில நாடுகளுக்கு போகலைன்னாலும் அந்த குடும்பங்கள் எல்லாம் என்னென்ன பயிற்சி எடுக்க வந்து அவர்கள் மூலமாக அவங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை எல்லாம் தெரிந்து கொண்டேன். அப்படி பார்க்கிற போது உலகம் முழுவதும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க. ஃபாதர்ஸ் டே, அதாவது அப்பாவுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க.
சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகளுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க. ஆனால் எங்கேயுமே மனைவி நல வேட்பு என்றது கிடையவே கிடையாது. மனைவியை பாராட்டக்கூடிய நாள் உலகம் முழுதும் ஒரு இடத்துலையும் இல்லை. நான் அதனால தான் அப்படி அந்த எண்ணம் வந்த பிறகு இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து மனைவி நல வேட்பு என்று ஒரு விழாவே ஏற்படுத்துகிறேன். அது என்னுடைய மனைவி பிறந்த நாளில், அதாவது ஆகஸ்ட் 30 அந்த நாளை இப்போ கொண்டாடுறாங்க பல இடங்கள்லையும். அங்கே இது வரைக்கும் மனைவியை பாராட்டி பழக்கமில்லாத நாக்கு என பணியாய் கொண்டேன், நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்ணை நலநோக்கில் பிறருக்கும் கொண்டாற்றும் அந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அந்த நாக்கு உருண்டு திரண்டு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு சிலர் பாடுபடுறாங்க. நம்ம வரல, புதுசு இல்லை, இல்லாத சொல்றது இல்லை. ஆனா சொல்லி பழகிட்ட பிறகு அன்னையிலிருந்து அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்று கூறி, இந்த மாற்றம் எல்லாருக்கும் நலமளிக்கட்டும், உலகுக்கும் நலமளிக்கட்டும். நம்மை பெற்றெடுத்த தாய்களாக, குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கக்கூடிய பெண்ணினம் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும்